தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வாட்ச்மேன் ஜெப போதனைகள். இந்த போதனை 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். முதலாவது நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஆவியானவர் வழி நடத்துகிற பிரகாரம் ராஜ்யத்தின் காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். அடுத்து நாம் தேவ வார்த்தையை தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இந்த ஜெபத்தில் விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, எதிர்பார்ப்போடு பங்கு கொள்ளுங்கள். உங்களுடைய ஜெபங்கள் விலையேற பெற்றவைகள். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். இயேசுவின் நாமம் தரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். உங்களுடைய ஜெபத்துக்கு கர்த்தர் மரியாதை கொடுக்கிறார். உங்களுடைய சத்தத்திற்கு கர்த்தர் செவி சாய்க்கிறார். அதனால் நம்ம விசுவாசத்தோடு ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, நீர் பெரியவர், நீர் உன்னதர், சர்வ வல்லவர், எங்கள் மேல் அன்பாயிருக்கிற தேவன், எங்களை விசாரிக்கிற கர்த்தர், எங்கள் நினைவாயிருக்கிறவர். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாப்பனே, நீர் எங்களை கண்ணின் மணியைப் போல பாதுகாக்கிறபடியால் ஸ்தோத்திரம். எங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறபடியாக ஸ்தோத்திரம். ஆபத்து காலங்களில் அனுகூலமான துணையாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை கைவிடாத தேவனாக, எங்களை விட்டு விலகாத தேவனாக நீர் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். இதை உலக முடிவு பரியந்தமும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்னீரேன். பிதாவே, உம்முடைய வார்த்தையின்படியே நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதிக்கிறபடியால் ஸ்தோத்திரம். எங்களை செழிக்கச் செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். எங்களை முன்னேறச் செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் தாப்பனே, நீர் எங்களோடு கூட பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய விலையேறப்பெற்ற வார்த்தைகளை எங்களுக்கு போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் பெரியவர், நீர் சர்வ வல்லவர். தாப்பனே, எங்களை ஜெபத்தில் பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஜெபிக்க கற்றுத்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, ஜெபத்தில் உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, உம்மோடு கூட ஒரு நெருக்கமான ஐக்கியத்திலும், ஒரு நெருக்கமான உறவுக்குள்ளும் நீர் எங்களை ஈர்க்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, இந்த காலத்திற்கு தேவையான சரியான வார்த்தைகளை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்களை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் உம்முடைய பலத்த கரத்தை நீட்டி என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் குணமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாப்பனே, உம்முடைய குணமாக்கும் அபிஷேகம் எல்லாவித நோய்கள், வலிகள், வேதனைகளை நீக்கட்டும். தாப்பனே, உம்முடைய அபிஷேகம் நுகங்களை முறிக்கட்டும், கட்டுகளை அவிழ்க்கட்டும், சுமைகளை நீக்கட்டும். தாப்பனே, உம்முடைய பலன் ஆவி, ஆத்ம, சரீரத்தை ஊடுருவட்டும். தாப்பனே, மக்களுக்கு வாழ்வில் பலன் உண்டாகட்டும். சொந்த வாழ்க்கையிலே பலன் உண்டாகட்டும். திருமணங்களிலே பலன் உண்டாகட்டும். குடும்பங்களிலே பலன் உண்டாகட்டும். பிள்ளைகளிலே பலன் உண்டாகட்டும். தொழிலிலே, வேலையிலே, ஊழியங்களிலே பலன் உண்டாகட்டும். பணத்தின் காரியங்களிலே பலன் உண்டாகட்டும். தாப்பனை, முன்னேறுவதற்கான பலன், மேற்கொள்வதற்கான பலன், ஜெயிப்பதற்கான பலன் உண்டாகட்டும். பிதாவே, மக்களுக்கு சமாதானமும் ஆறுதலையும் நீர் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவே, ஒவ்வொருவரையும் கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து கொள்ளுங்கள். இவர்கள் மீதும், இவர்கள் குடும்பத்தார் மீதும், இவர்களுக்கு உண்டான யாவற்றின் மீதும் உம்முடைய பரிபூர்ண பாதுகாப்பு உண்டாகட்டும். இவர்களுக்கு விரோதமான எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமலே போகட்டும். தாப்பனே, போக்கையும் வரத்தையும் பாதுகாத்து கொள்ளுங்கள். எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்கள். ஜீவனை பாதுகாத்து கொள்ளுங்கள். தாப்பனை, எல்லா விதமான கொள்ளை நோய்கள், வியாதிகள், வேதனைகள், வலிகளுக்கு நீங்களாக்கி பாதுகாத்து கொள்ளுங்கள். பிதாவே, உம்முடைய பரிபூர்ண பாதுகாப்புக்காய் ஸ்தோத்திரம். தாப்பனை, நீர் எங்களோடு கூட இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவை, எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். க்ளோரி பீ டு காட். இயேசுவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் தாப்பனே, நாங்கள் எங்கள் இந்திய தேசத்துக்காக வருகிறோம். தாப்பனே, எங்கள் தலைவர்களுக்காகவும், எங்கள் தேசம், எங்கள் மாநிலம், எங்கள் பட்டணம், நாங்கள் வசிக்கும் பகுதிகளுக்காக வருகிறோம். எங்கள் தலைவர்கள், அரசாங்க ஊழியர்கள், அரசாங்க அதிகாரிகள், பிரதானமான மக்களுக்காக வருகிறோம். தாப்பனே, இந்த தேசத்தை உம்முடைய பாதையில், உம்முடைய ஞானத்தில், உம்முடைய திட்டத்தின்படி வழி நடத்த
எங்கள் தலைவர்களுக்கு நீர் உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, இவர்கள் மக்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக இருக்கட்டும், ஆசீர்வாதமாக இருக்கட்டும், நீதியும் நியாயத்தையும் எங்கள் தேசத்தில் நிலைநாட்டட்டும். பிதாவே, மற்ற தேசங்களை எப்படி கையாள வேண்டும் என்ற ஞானத்தை எங்கள் தலைவர்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, எங்கள் தேசத்தில் உம்முடைய வார்த்தைக்கேற்ற ஞானமான சட்ட திட்டங்கள் கொண்டு வரப்படட்டும், நிலைநாட்டப்படட்டும். ஆசீர்வாதமான திட்டங்கள் உண்டாகட்டும், ஆசீர்வாதமான திட்டங்கள் நிறைவேற்றப்படட்டும். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாப்பனே, துன்மார்க்கமான மக்களை எங்கள் தலைவர்கள் சமூகத்திலிருந்து அகற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். துன்மார்க்கமான ஆலோசனைகளை அவமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, உமக்கு பயந்த நல்ல திறமையுள்ள மக்களால், உம்முடைய சித்தத்தை செய்யக்கூடிய மக்களால், ஞானம் நிறைந்த மக்களால் சூழ்ந்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் தாப்பனே, எங்கள் தேசத்துக்காக வருகிறோம். எங்கள் தேசத்தில் நல்ல மழையை நீர் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஏற்ற காலத்தில் மழையை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். முன்மாறியும் பின்மாறியும் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, ஆசீர்வாதமான மழையை கொடுக்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, எங்கள் தேசத்தின் பொருளாதாரத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயற்கை அப்பாற்பட்ட உம்முடைய பலன் உண்டாகட்டும் தாப்பனே. எங்கள் தேசத்தை நீர் பலத்தால் இடைக்கட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, அபரிதமான வேலைவாய்ப்புகள் உண்டாகட்டும். அதிகமாக வேலைவாய்ப்புகள் உண்டாகட்டும். நல்ல பிஸ்னஸஸ், கம்பெனிஸ், இண்டஸ்ட்ரீஸ், ஆர்கனைசேஷன்ஸ் உண்டாகட்டும். ஸ்மால் ஸ்கேல், லார்ஜ் ஸ்கேல், மீடியம் ஸ்கேல். தாப்பனே, எல்லா வகையிலும் எல்லா விதமான தொழில்கள், கம்பெனிஸ், இண்டஸ்ட்ரீஸ், ஆர்கனைசேஷன்ஸ் உண்டாகட்டும். தாப்பனே, எங்கள் விவசாயிகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவர்களை பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு உதவ வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, எங்கள் விவசாயிகள் செழிக்கட்டும். தாப்பனே, அவர்கள் தலைக்கட்டும், முன்னேறட்டும். தாப்பனே, எல்லா விதமான ஆபத்துகளிலிருந்தும் நியாயமற்ற செயல்களிலிருந்தும் அவர்களை தப்புவிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியா ஸ்தோத்திரம். பிதாவே, உமக்கு நன்றி. நீர் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறீர், எங்கள் பலனாக இருக்கிறீர், எங்கள் கேடகமாக இருக்கிறீர். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் தாப்பனே, அமெரிக்க தேசத்துக்காக வருகிறோம். பிரசிடென்ட் ட்ரம்ப்புக்காகவும், ஜேடி வேன்ஸ் வைஸ் பிரசிடென்ட், அவங்களுடைய டீம் மெம்பர்ஸ், நாமினிஸ், ஹெல்ப்பர்ஸ், அசோசியேட்ஸ்க்காக வருகிறோம். தாப்பனே, நீங்கள் வழி நடத்துங்க. உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தினால், திறமையினால் நிரப்புங்க. இந்த டிரான்சிஷனை ஸ்மூத்தாக கண்டக்ட் பண்ண, புதிய அரசாங்கத்தை அமைக்க, புதிய அரசாங்கத்தை வெற்றிகரமாக நடத்த நீங்கள் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். இவர்கள் ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய பரிபூர்ண பாதுகாப்பு உண்டாகட்டும். இவர்கள் மீதும், இவர்கள் குடும்பத்தார் மீதும், இவர்களுக்கு உண்டான யாவற்றின் மீதும் தாப்பனே உம்முடைய பாதுகாப்பு உண்டாகட்டும். இவர்களுக்கு விரோதமான எல்லா ஆயுதங்களும் இயேசுவின் நாமத்தினாலே வாய்க்காமலே போவதாக. தாப்பனே, எல்லா விதமான கன்னிகள், எல்லா விதமான குழிகளிலிருந்து நீர் தப்புவிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிசாசின் கன்னிகள், குழிகள், மனுஷர்கள் வைக்கிற கன்னிகள், குழிகளிலிருந்து நீர் தப்புவிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அமெரிக்க தேசம் முழுவதும் உம்முடைய சமாதானம் உண்டாகட்டும் தாப்பனே. எந்த விதமான கலகம், ரயட்டிங், கேயாஸ் எதுவும் இல்லாமல் தாப்பனே, நீர் அந்த தேசத்தில் சமாதானத்தை உண்டு பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம். புதிய அரசாங்கத்துக்கு விரோதமான எல்லா கிரியைகளுக்கு விரோதமாக நீர் உம்முடைய கரத்தை நீட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் திரும்ப ஓடட்டும். ஜனத்தின் அமளியை ஒடுக்குகிற தேவன் நீர். பிதாவே, நீர் ஏற்படுத்தின இந்த அரசாங்கத்துக்கு விரோதமான கலகங்களை ஒடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தடுத்து நிறுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம்.
முற்றுமாய் தேசம் முழுவதும் உம்முடைய சமாதானம், உம்முடைய ஒழுங்கு நிலைநிறுத்தப்படட்டும். அப்ரூனல ஹெக்ரோன் எந்திர ஓரோன மெனல கரான் எந்திரா அப்ரூன மெனலே ஷோரு குரூன் எந்தனா ஆர நெல ஹெக்ரோ எந்திர அரசந்திரா ஹெப்ரூன மெனந்திரா. தேவையற்ற எதிர்ப்புகள் இயேசுவின் நாமத்தினால் அவமாகி போவதாக. எப்ரூன்ஜினாந்திரா நியாயமற்ற எதிர்ப்புகள் இயேசுவின் நாமத்தினால அவமாகி போவதாக. எப்ரூன் அந்திரியா ஒப்ரூன் அந்திரானெக்கனே லெங்குரோத்ர எப்ரூன் ஷனாந்திர இருக்கனே அப்ரூன் அலாங்குரோத்ரா ரஷந்திரா. பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாப்பனை இஸ்ரவேல் தேசத்துக்காக வருகிறோம். இஸ்ரவேல் மீது உம்முடைய சமாதானம் தங்கட்டும். இஸ்ரவேல் தேசம் செழிக்கட்டும், பலப்படட்டும், இன்னும் மேலோங்கி வளரட்டும். தாப்பனை இஸ்ரவேல் தேசத்தை நீர் கண்ணின் மணியைப் போல பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவர்கள் சத்துருக்கு விரோதமாக உம்முடைய கரம் நீட்டப்படட்டும். தாப்பனை இஸ்ரவேலின் சத்துருக்கள் அவர்கள் கண்களுக்கு முன்பாக முறியடிக்கப்படட்டும். ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் திரும்ப ஓடட்டும். இஸ்ரவேலுக்கு விரோதமான எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமலே போகட்டும். பிதாவே, உம்முடைய பரிபூர்ண பாதுகாப்புக்காக ஸ்தோத்திரம். பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெட்டன்யாகு மீது உம்முடைய நல்ல கரம் தங்கட்டும். வழி நடத்துங்க, ஞானத்தினால் நிரப்புங்க, பலப்படுத்துங்க, ஆறுதல் கொடுங்க. பிதாவே, உம்முடைய உதவி அவருக்கு உண்டாகட்டும். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியாக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார், மகிமையான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. பாருங்கள், நீங்கள் தேவ பிள்ளைகள். கர்த்தர் உங்களை நம்பி விலையேறப்பெற்ற இயேசுவின் நாமத்தை உங்கள் கையில் கொடுத்துருக்கிறார். அவருடைய சமூகத்தில் அணுகக்கூடிய ஸ்லாக்கியத்தையும் அந்த ஒரு மகிமையான அந்த ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நம்ம தேவ ராஜ்யத்தின் பிரயோஜனத்திற்காக பயன்படுத்த வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து ஜெபிக்க நமக்கு உதவி செய்கிறார், போதிக்கிறார். இந்த ஸ்லாக்கியங்கள்லாம் சும்மா அப்படியே எடுத்து கிடப்பில் வைக்கிறதுக்கு இல்லை, பயன்படுத்தாமல் எங்கேயோ இந்த ஊர் தாளந்த பெற்றவனை போல் எங்கேயோ தோண்டி புதைக்கிறதுக்காக இல்லை. ரைட். இந்த கிருபைகள், இந்த ஸ்லாக்கியங்கள்லாம் ஏன் கொடுக்கப்பட்டிருக்குன்னா, இவைகளை எடுத்து நாம் பயன்படுத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கைக்காகவும் பயன்படுத்த வேண்டும், மற்றவர்களுடைய ஆசீர்வாதத்திற்காக பயன்படுத்த வேண்டும், தேவ ராஜ்யத்தின் பிரயோஜனத்திற்காக பயன்படுத்த வேண்டும். அதுக்கு தான் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அதனால் இந்த காரியங்களெல்லாம் நம்ம கவனமாக இருக்க வேண்டும், சிரத்தையாக இருக்க வேண்டும். வைராக்கியமாக அனலாய் இந்த காரியங்களெல்லாம் நாம் நிறைவேற்ற வேண்டும். ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. கர்த்தாவே, என்னை பயன்படுத்துங்க, நான் ஆயத்தமாக இருக்கிறேன், ஜெபத்தில் என்னை பயன்படுத்துங்க அப்படின்னு கேளுங்க. கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, வாசிப்போம். ஹல்லேலூயா, க்ளோரி பீ டு ஜீசஸ். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கடந்த ஒரு சில மெசேஜஸில் நாம் எப்படி ஜெபத்தில் வல்லவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து தியானித்து கொண்டு வருகிறோம். ஒரு சிலர் புதுசாக ரசிக்கப்பட்டிருப்பீங்க, இப்போ தான் ஜெபிக்க கற்றுக்கொண்டு இருப்பீங்க, கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிருப்பீங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஒரு சில வருஷங்களாக விசுவாசிகளாக இருந்திருப்பீங்க, ஓரளவுக்கு ஜெபிக்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி. ஒரு சிலர் பல வருஷங்களாக ஜெபிக்கிறவங்களாக இருப்பீங்க. ரைட். ஒரு சிலர் ஆல்ரெடி ஜாமக்காரராக செயல்படுகிறவர்களாக, பரிந்துரை செய்கிறவர்களாக இருப்பீங்க. நம்ம ஜெபத்தில் என்ன லெவலில் இருந்தாலும் சரி, நமக்கு ஆல்ரெடி எவ்வளோ தெரிஞ்சிருந்தாலும் சரி, தெரியாட்டினாலும் சரி, இந்த போதனை தொடர் உங்களுக்கு உதவி செய்யும். நாம் எல்லாருமே கற்றுக்கொள்ள வேண்டும். யாருமே இன்னும் நான் அப்படியே சூப்பராக ஜெபத்துக்குள்ளே என்னெல்லாம் ஆழங்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் நான் அறிஞ்சுக்கிட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன், ஜெபத்தில் நான் ஹையஸ்ட் பொசிஷனுக்கு ஆல்ரெடி வந்துட்டேன் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. எல்லாமே நாளுக்கு நாள் அதிகமாக கற்றுக்கொண்டு வருகிறோம், பலப்பட்டு கொண்டு வருகிறோம், மகிமையின் மேல் மகிமை அடைகிறோம். எல்லாருக்குமே வளர்ச்சி தேவை. அதனால் எல்லாருமே இந்த காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தெரிந்த காரியங்களை கூட நம்ம திரும்ப கேட்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏன்னா எனக்கு ஒரு காரியம் தெரியும்னு அதை கண்டுக்காமல் அப்படி விட்டுறக்கூடாது. அது பலவீனப்பட்டு போகும். சில சமயம் அதை மறந்துடுவோம்.
அப்படியே மனசை விட்டு விலகியே போயிடும். அந்த பாயிண்ட், அந்த ஒரு கான்செப்ட், அந்த பிரமாணங்கள் இதெல்லாம் அப்படியே விலகி போயிடும். அதனால் ஒரு சில தெரிந்த காரியங்கள் கூட நம்ம திரும்ப கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதனால் இந்த போதனையை ஒரு நல்ல ஒரு விசுவாசத்தோட, எதிர்பார்ப்போட, ஒரு உற்சாகத்தோடு கேளுங்க. மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். பலப்படுவீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உங்கள் ஜெப வாழ்க்கை இன்னும் பலனுள்ளதாக, பலன் கொடுக்கக்கூடியதாக மாறும். ஹல்லேலூயா. சரி, வாசிப்போம். லூக்கா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். பாருங்கள், இவங்களாம் ஜெபிக்க தெரியாதவங்க கிடையாது. யூத ஜனம், உடன்படிக்கையின் மக்கள், பலாயிரக்கணக்கான வருஷங்களாக கர்த்தருடைய வார்த்தையிலேயே ஊறி போன மக்கள். ரைட், இவங்க தனி ஆள்கள். பாருங்கள், நம்மளாம் சில சமயம் பார்க்குறோம், நம்ம குடும்பத்தில் இல்லை நம்ம தெருவில் கூட நம்ம ஒருத்தர் தான் ரசிக்கப்பட்டிருப்போம். ரைட், அந்த மாதிரி ஒரு சமுதாயத்தில் வாழ்கிறோம். நம்மளுக்கே பைபிளை பற்றி ஒன்றும் தெரியாது ரசிக்கப்படுற நேரத்தில். ரைட், அப்போ தான் படிக்க ஆரம்பிப்போம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்தவங்க ஏன்னா நம்மளாம் உடன்படிக்கை ஜனம் கிடையாது. ரைட், அதாவது உடன்படிக்கை ஜனம் கிடையாதுன்னு சொல்லக்கூடாது ஆக்சுவலாக, ஏன்னா நமக்கு புதிய உடன்படிக்கை இருக்கிறது. நம்ம யூத மக்கள் கிடையாது. நம்ம தலைமுறையாக முழு தேசமாக, முழு சமுதாயம் மொத்தம் அப்படியே கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நடத்தப்பட்ட, கர்த்தருடைய வார்த்தைகளை அறிந்த ஒரு ஜனம் கிடையாது இல்லையா? நம்மளாம் அங்கங்கே இங்கெங்கேயோ கொஞ்சம் தனித்தனியாக, இங்கே ஒரு ஆள் அங்கே ஒரு ஆள் அப்படி ரசிக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம விசுவாசத்தை நம்ம குடும்பத்துக்குள்ளே கையாளுறதே ஒரு சிலருக்கு கஷ்டமாக இருக்குது இல்லையா? அந்த மாதிரி சூழ்நிலைகளில் வந்தவங்க நம்மளாம். ஆனால் யூத சமுதாயம் அப்படி கிடையாது அந்த காலத்தில் குறிப்பாக. ரைட், அவங்களாம் பாருங்கள், இதிலேயே ஊர்னவங்க. அந்த சமுதாயமே, அந்த தேசமே, அவங்களுடைய பிரதானமான குணாச்சித்திரம் என்ன அப்படின்னா இதுதான். தேவனுக்குள்ள வழி நடத்தப்பட்டவர்கள், தேவ வார்த்தையை அறிந்தவர்கள், தேவனோடு கூட உடன்படிக்கை உள்ளவர்கள். அவங்களுடைய வாழ்க்கையே இந்த விசுவாசத்தின் அடிப்படையில் தான் கட்டப்பட்டிருக்குது. வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் எல்லாத்துலேயும் தேவ வார்த்தை, தேவனுடைய வழிமுறைகள் இருக்கும். அப்படிப்பட்ட சமுதாயத்தில் பிறந்து வளர்ந்தவங்க இவங்கெல்லாம். பிறந்ததுலேருந்தே ஜெபத்துக்கு மத்தியில் வாழ்ந்தவங்க, ஜெபத்தை கேட்டவங்க, ஜெபிக்க கற்றுக்கொண்டவங்க, ஜெபிக்க போதிக்கப்பட்டவர்கள். இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஊர் முழுசமாக மொத்தமாக அப்படியே போய் தேவாலயத்தில் உட்காந்து வசனத்தை கேட்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. அப்போ இவங்க ஒன்றும் கர்த்தரை அறியாத ஜனங்கள் கிடையாது, ஜெபிக்க தெரியாத ஆட்கள் கிடையாது. அதுலேயும் குறிப்பாக இயேசுவை பின்பற்றுற சீஷர்கள்லாம் கொஞ்சம் வைராக்கியமான ஆட்கள். ஆனால் இப்படிப்பட்ட வைராக்கியமான சீஷர்கள் கூட, யூத சமுதாயத்திலேயே ஊறி போன இவர்கள் கூட இயேசுடைய ஜெப வாழ்க்கையை பார்க்குறாங்க. அவர் ஒரு ஜெப வீரனாக இருக்கிறார், ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவராக இருக்கிறார், பல மணி நேரங்கள் ஜெபிக்கிறவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவருடைய ஜெப வாழ்க்கையின் மூலமாக உண்டாகிற பலன்களை இவங்க பார்க்குறாங்க. ஊழியத்தில் அவ்வளோ மகிமையான காரியங்கள் நடக்குது. அவருடைய வாழ்க்கையை பார்த்தா அவ்வளோ பரிசுத்தம், அவருக்கு அவ்வளோ கீழ்ப்படிதல், பரலோக பிதாவோடு கூட ஒரு ஐக்கியம், இதெல்லாம் இருக்குது. இப்படி ஜெப வாழ்க்கையை பார்க்குறாங்க, அந்த ஜெபத்தினால் உண்டாகிற கனியை பார்க்குறாங்க, அந்த ஜெபத்தினால் உண்டாகிற அந்த விளைவுகளை பார்க்குறாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே இவங்களுக்குள்ள ஒரு தாகம் உண்டாகுது. என்ன, நாமும் அப்படி ஜெபிக்க வேண்டும், இப்படிப்பட்ட ஒரு வாழ்வை பெற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும், இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு தாகம் உண்டாகிறது. அந்த தாகத்தின் வெளிப்பாடாகத்தான் கேட்குறாங்க, எங்களுக்கு ஜெபிக்க நீங்கள் சொல்லிக் கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நாமும் அந்த விதமாக கர்த்தரிடத்தில் கேட்கணும். அதனால தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்மளுடைய இந்த வாட்ச்மேன் ஜெப போதனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்போதும் பிதாட்ட கேட்குறோம் இல்லையா, கர்த்தாவே சொல்லிக் கொடுங்க, ஜெபிக்க நீங்கள் சொல்லிக் கொடுங்க, ஞானத்தை கொடுங்க, வெளிச்சத்தை கொடுங்க, திறமையை கொடுங்க அப்படின்னு கேட்குறோம். கேட்குறதுக்கு இதான் காரணம்.
ஏன்னா நம்ம எல்லாருமே வளரணும். கர்த்தர் இந்த கடைசி காலங்களில் மகிமையான காரியங்களை செய்ய விரும்புகிறார். அப்போ அதுக்கு இந்த ஜெபம் ஒரு முக்கியமான காரியம். இந்த ஜெபத்தை குறித்த வெளிச்சமும் அந்த ஜெபத்தில் நம்முடைய ஈடுபாடும் ரொம்ப முக்கியம். ஜெபிக்கிற மக்கள் எழும்ப வேண்டியது ரொம்ப முக்கியம் இந்த கடைசி காலங்களில். ஹல்லேலூயா. அதனால் நம்ம இந்த காரியங்களெல்லாம் தியானிக்க போகிறோம். அதனால தான் அதுக்காக தான் இந்த வாட்ச்மேன் ஜெப போதனை, இந்த போதனையே இந்த காரியங்களுக்காக தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இன்றைக்கி போன மெசேஜில் ஆக்சுவலாக நம்ம ஜெபிக்கிற மனிதன் தேவ வார்த்தையை நேசிக்கிறவனாக, விரும்புகிறவனாக, தேவ வார்த்தையை தியானிக்கிறவனாக இருக்க வேண்டும். அந்த இருதயத்தில் விதைக்கப்பட்ட தேவ வார்த்தையின் மூலமாக பிறக்கிற ஜெபங்கள் மகிமையான விளைவுகளை உண்டாக்கும் அப்படின்றத குறித்து பார்த்தோம். ஒரு ஜெபிக்கிற மனிதன் தேவ வார்த்தையை நேசிக்கிறவனாக, தேவ வார்த்தையை கிரமமாக படிக்கிறவனாக, தியானிக்கிறவனாக இருக்க வேண்டும். ஏன்னா அவன் அந்த வார்த்தையின் மூலமாக பிறப்பிக்கப்படுகிற ஜெபங்கள் தான் வல்லமையுள்ள ஜெபங்களாக இருக்கும் அப்படின்றத குறித்து பார்த்தோம். நீங்கள் ஜெபத்தில் திறமையுள்ளவங்களாக இருக்கணும்னா நீங்கள் வேதத்திலையும் திறமையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் ஜெபத்தில் பலமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் வேதத்தில் பிரியமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். புரியுதா? அதைத்தான் நம்ம முதல் பாயிண்ட்டை பார்த்தோம். ஒருவேளை நீங்கள் அந்த மெசேஜ் கேட்கலன்னா தயவுசெய்து போய் கேளுங்க. மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இன்றைக்கி தேவ சித்தத்தை குறித்த வெளிச்சம், அதான் ரெண்டாவது பாயிண்ட். முதல் பாயிண்ட்டு தேவனுடைய வார்த்தையின் மீது இருக்கிற பிரியம், அந்த வார்த்தையின் மூலமாக பிறப்பிக்கப்படுகிற ஜெபங்கள், அதான் முதல் பாயிண்ட் இல்லையா? ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா தேவ சித்தத்தை குறித்த வெளிச்சம். ஜெபத்தில் இது ஒரு பிரதானமான இடத்தை பெற்றிருக்கிறது. தேவ சித்தத்தை குறித்த வெளிச்சம் இல்லாமல் நம்மளால் திறமையாக ஜெபிக்க முடியாது, விசுவாசத்தோட நம்பிக்கையோடு ஜெபிக்க முடியாது, பெற்றுக்கொள்வேன் என்ற நிச்சயத்தோடு ஜெபிக்க முடியாது. ஜெபத்துக்கு ஆணி வேறு அந்த தேவ சித்தத்தை குறித்த அந்த வெளிச்சம்தான். அந்த தேவ சித்தத்தை குறித்த வெளிச்சம்தான் நமக்கு விசுவாசத்தை கொடுக்கிறது. இதை கர்த்தர் எனக்கு செய்வார் அப்படின்ற நம்பிக்கையை கொடுக்கிறது. அதனால் வெளிச்சம் இல்லாமல், தேவ சித்தத்தை குறித்த வெளிச்சம் இல்லாமல் ஒரு வல்லமையான ஜெபத்தை ஏறெடுப்பது சாத்தியமே இல்லாத ஒரு காரியம். புரியுதா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். இப்போ நல்லா கவனிங்க. ஒரு ஜெப வீரன் தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள பிரயாசப்பட வேண்டும். ஜெபத்தில் நான் கொஞ்சம் நல்லா வல்லமையுள்ளவனாக மாறணும் அப்படின்னு விரும்புகிறவங்க இந்த தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள பிரயாசப்பட வேண்டும். தேவ சித்தம் நமக்கு இரண்டு விதங்களில் வெளிப்படுத்தப்படுகிறது. ஒன்று தேவ வார்த்தையின் மூலமாக வெளிப்படுத்தப்படுகிறது. 95% நம்முடைய வாழ்க்கையின் காரியங்கள் எல்லாம் தேவனுடைய வெளிப்படுத்தப்பட்ட சித்தமாகிய தேவ வார்த்தை, அதாவது பைபிள் மூலமாகவே நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது, போதிக்கப்படுகிறது. மற்ற ஒரு சில ஸ்பெசிஃபிக் காரியங்கள்லாம் ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அதனால் ஒரு ஜெபிக்கிற மனுஷன் இந்த ரெண்டு வழிமுறைகள் மூலமாக தேவ சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு பிரயாசப்பட வேண்டும். இந்த பாயிண்ட்டை மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம பார்க்குறோம், ஜெபம் என்பதே பார்த்திங்கன்னா தேவ சித்தத்தை நாம் அறிந்து அந்த தேவ சித்தம் நிறைவேற வேண்டும் என்று விண்ணப்பிப்பது தான். அது நம்ம சொந்த வாழ்க்கைக்கான ஆசீர்வாதமாக இருக்கட்டும், இல்லை சபைக்கான நன்மைகளாக இருக்கட்டும், இல்லை தேசத்தின் காரியங்களாக, பட்டணத்தின் காரியங்களா, இல்லை தேவ ராஜ்யத்தின் காரியங்களாக இருக்கட்டும், எல்லாவற்றிலையுமே நம்ம ஜெபத்தில் என்ன பண்ணுறோம்னா கர்த்தருடைய சித்தம் என்ன அப்படின்னு நாம் அறிந்து அந்த சித்தத்தையே நாம் விண்ணப்பமாக பரலோக பிதாவுக்கு ஏறெடுத்து பதில் பெற்றுக்கொள்வது தான் ஜெபம். புரியுதா? கர்த்தர் அவர் நினச்சிருந்தா தானாக அவர் இஷ்டத்துக்கு பூமியில் என்ன வேணுமோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் அவர் அப்படி விரும்பலை. நம்மளை கூட இணைத்து நாம் அவரோடு கூட இணைந்து அவருடைய ராஜ்யத்தின் காரியங்களில் ஈடுபடணும்னு அவர் விரும்புகிறார்.
நமக்கு ஒரு இடத்தை அவர் விரும்பி கொடுத்துருக்கிறார். என் பிள்ளை என்னோடு கூட சேர்ந்து செயல்பட வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்கிறார். அவரை ஒரு சிஸ்டத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். என்ன சிஸ்டம்னா, தன்னுடைய சித்தத்தை தன் பிள்ளைகள் அறிந்து அந்த சித்தத்தை அவர்கள் ஜெபிக்க வேண்டும். அவருடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கும் விதமாக நான் பூமியில் என்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுவேன். இப்படி அவர் அப்படி விரும்புகிறார் அவர். ஹல்லேலூயா. இது உங்கள் சொந்த வாழ்க்கைக்கான ஆசீர்வாதமாக இருக்கட்டும், இல்லை தேசத்தின் காரியங்களா, ராஜ்யத்தின் காரியங்களா, இல்லை சபையின் காரியங்களாக இருக்கட்டும், எல்லாவற்றிலையுமே இதுதான் செயல்பாட்டு முறை. கர்த்தர் இதை நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கிறார், ஆல்ரெடி செட் பண்ணி வச்சிருக்கிறார். இப்போ நம்ம இதை கற்றுக்கிட்டு இதோடு கூட ஒத்துழைக்கணும். ஒரு வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்று கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, ஜெபத்திற்கு அடித்தளமே அவருடைய சித்தத்தை குறித்த அந்த அறிவு தான். அந்த அறிவின்படியில் தான் நம்ம கேட்க முடியும். அந்த அறிவின்படி தான் நான் ஜெபிக்க போகிறேன், கர்த்தர் என் ஜெபத்தை கேட்க போகிறாரு அப்படின்னு விசுவாசித்து நம்ம ஜெபிக்க முடியும். அந்த அறிவின்படி தான் நான் பெற்றுக்கொள்வேன் அப்படின்னு நான் உறுதியாக நம்ப முடியும். அப்போ அந்த அறிவில் சிக்கல் வந்துச்சுன்னா, அந்த கர்த்தருடைய அந்த சித்தத்தை குறித்த அந்த அறிவில் சிக்கல் வந்துச்சுன்னா, என்னால் நம்பிக்கையோடு ஜெபிக்க முடியாது, விசுவாசத்தோடு ஜெபிக்க முடியாது, எதிர்பார்ப்போடு ஜெபிக்க முடியாது, ஜெபத்துக்கு பதிலும் பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த சித்தத்தை குறித்த அறிவுன்றது அந்த அளவுக்கு முக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்போது சித்தத்தை எப்படி அறிந்து கொள்வது, அந்த கேள்வி வருது இல்லையா? இப்போது தேவக்கு சித்தத்தை குறித்த வெளிச்சம் இவ்வளோ முக்கியம்னா அதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதை எப்படி நான் கற்றுக்கிறது அப்படின்றதான் அடுத்த கேள்வி இல்லை. அதை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு பாயிண்ட்டை நம்ம கவனிப்போம். கவனிங்க, ஒரு சிலர் இதை எடுத்து எப்படி இன்டர்பிரட் பண்ணிக்கிறாங்கன்னா, ஜெபிச்சு பார்ப்போம், கர்த்தர் கேட்டு பதில் கொடுத்தாருன்னா அவர் சித்தம், பதில் வரலைன்னா அவருக்கு சித்தம் இல்லை, அந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் போயிடுறாங்க. அது தவறு, அப்படி கிடையாது. இந்த வசனத்துக்கான நோக்கம் அது கிடையவே கிடையாது. இங்கே என்ன சொல்கிறாரு கர்த்தர், என் சித்தத்தை அறிந்து நீ ஜெபி, என் சித்தத்தின்படி நீ ஜெபிச்சின்னா நீ ஜெபிக்கிற ஜெபத்துக்கு நான் செவி கொடுப்பேன். நான் செவி கொடுத்தேன்னா நீ உன் ஜெபத்துக்கான பதிலை பெற்று கொண்டாய் என்று விசுவாசி அறிந்து கொள். ஹல்லேலூயா. ஏன்னா என் சித்தத்துக்கு ஏற்ற மாதிரி ஜெபிச்சிருக்க, என் சித்தத்துக்கு ஏற்ற மாதிரி ஜெபிச்சதுனால நான் உனக்கு செவி கொடுத்துருக்குறேன். நான் செவி கொடுத்துட்டேன்னா நீ கேட்டதை பெற்றுக்கொண்டாய் என்று விசுவாசி. ஹல்லேலூயா. அந்த நிச்சயம் உனக்கு உண்டாகட்டும். ஏன்னா என் சித்தத்தின்படி ஜெபிச்சதுனால உனக்கு நான் அதை கொடுத்துட்டேன் அப்படின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்போ நான் அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும், கவனம் கொடுக்கணும். அவருடைய சித்தத்தின்படி நான் ஜெபிக்க வேண்டும் என்பதற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அவருடைய சித்தத்தின்படி ஜெபிப்பதற்கு நான் ஆர்வம் உள்ளவனாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இப்போது நம்ம ஏற்கனவே சொன்ன பிரகாரம் முதலாவது பாயிண்ட் என்னென்னா, தேவ வார்த்தையின் மூலமாக, பைபிள் மூலமாக தேவனுடைய சித்தம் நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. பைபிளே கர்த்தரை குறித்த வெளிச்சம். கர்த்தர் எப்படிப்பட்டவர், அவருடைய சுபாவம் என்ன, அவர் என்ன செய்வார், என்ன செய்ய மாட்டார், அவருடைய இருதயத்தின் விருப்பங்கள் என்ன, அவரை பிரியப்படுத்துகிற காரியங்கள் எது, அவரை கோபப்படுத்துகிற காரியங்கள் எது, அவர் நமக்கு எந்த காரியங்களை வாக்கு பண்ணியிருக்கிறார், எப்படிப்பட்ட காரியங்களை செய்வேன் என்று நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். இவைகளை குறித்த வெளிச்சம்தான் பைபிள்.
பைபிள் வந்து தேவனுடைய மனதை நமக்கு வெளிப்படுத்துகிற ஒரு கருவியாக இருக்கிறது. கர்த்தருடைய இருதயத்தை நமக்கு வெளிப்படுத்துகிற ஒரு கருவியாக பைபிள் இருக்குது. ஹல்லேலூயா. அதனால் நாம் பைபிளை அனுதினமும் வாசிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இந்த மாதிரி தேவ வார்த்தையின் அடிப்படையிலான அபிஷேகம் நிறைந்த போதனைகளை கேட்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தேவ வார்த்தை குறித்து எழுதப்பட்ட நல்ல புஸ்தகங்களை வாசிப்பதற்கு கவனம் கொடுக்க வேண்டும். ஏன்னா இதில் பிரயாசப்படணும் பாருங்கள், இதில் டைம் இன்வெஸ்ட் பண்ணணும். இதில் டைம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஜெபம் வந்து வல்லமையாக இருக்கும். சித்தத்தை அறிந்து ஜெபிக்கும்போது அதோடைய ரேஞ்சே வேறு, அதோடைய லெவலே வேறு, அதில் வெளிப்படுகிற வல்லமையே வேறு. தேவ சித்தத்தை குறித்த நிச்சயத்தோடு ஜெபிக்கும்போது நீங்கள் மணிக்கணக்காக ஒரு சில காரியங்களுக்கெல்லாம் மணிக்கணக்கான ஜெபிக்கணும்னு அவசியமே கிடையாது. சிம்பிளாக ஒரு ப்ரேயரை விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஏறெடுத்து அதற்கான பதிலை பெற்றுக்கொள்ள முடியும். சில சமயங்கள் நிறைய பேர் ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டு அப்படி அழுது பாருங்கள், காருண்யத்தினால மனதுருக்கத்தினால வருகிற அழுக அது வேறு, ரைட்? அதை விட்டுருங்க. இப்போ நான் வந்து எனக்கு வந்து ஒரு மக்களை குறித்த ஒரு மனதுருக்கம் உண்டாகுது, அதன் அடிப்படையில் நான் அழுது ஜெபிக்கிறேன், அது வேறு, ரைட்? ஒரு சிலருக்காக நான் பரிந்துரை ஜெபம் பண்ணும்போது ஆவியானவர் நம்மோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறார். அந்த நேரங்களில் காருண்யம் உண்டாகுது, மனதுருக்கம் உண்டாகுது, ரைட்? அதனால் நம்ம அழுது ஜெபிக்கிறோம், அது வேறு காரியம், ரைட்? ஆனால் ஒரு சிலர் வந்து என்ன மைண்ட் செட்டில் போயிடுறாங்கன்னா, அழுது ஜெபிச்சாதான் ஜெபத்துக்கு பதில் வரும்ன்ற மாதிரி போயிடுறாங்க. அப்படிலாம் வேதம் போதிக்கவே கிடையாது. புரியுதா? ஹல்லேலூயா. உங்கள் ஜெபம் வந்து தேவ சித்தத்தை குறித்த வெளிச்சத்தின் அடிப்படையில் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கப்படும் போது கர்த்தர் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்போ நான் வந்து இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த கர்த்தருடைய மனதை நான் அறிந்து கொள்ள வேண்டும், அவருடைய இருதயத்தை நான் புரிஞ்சுக்கணும், அவருடைய சித்தத்தை நான் தெரிந்து கொள்ள வேண்டும், அப்படின்ற ஒரு வாஞ்சியோட பைபிளை படிக்கணும். நீங்கள் பைபிளை வாசிக்க 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 வாழ்க்கையின் பல காரியங்களை குறித்த தேவனுடைய சித்தம் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும். கர்த்தர் வெளிப்படையாக காமிப்பார் உங்களுக்கு வார்த்தையின் மூலமாக. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வார்த்தையின் மூலமாக உங்களுக்கு ஞானத்தையும் வெளிச்சத்தையும் கொடுப்பார். எல்லா ஜெபத்திலையும் கர்த்தாவே உமக்கு சித்தமான செய்யுங்க அப்படின்லாம் ஜெபிக்கக்கூடாது. எல்லா ஜெபமும் அப்படி ஏறெடுக்கப்படக்கூடாது. கர்த்தருடைய சித்தத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஜெபம்னு ஒன்று இருக்குது, ரைட்? அது வேறு. அது வந்து தேவ சித்தத்துக்கு நம்மளை அர்ப்பணித்து ஜெபிக்கிற ஜெபம். வாழ்க்கையின் தேவைகள், ரைட்? இருதயத்தின் விருப்பங்கள், வாக்கு பண்ணப்பட்ட ஆசீர்வாதங்கள், இந்த மாதிரியான காரியங்களுக்கெல்லாம் உமக்கு சித்தமான செய்யும்லாம் ஜெபிச்சுட்டு இருக்கக்கூடாது. புரியுதா? அதை ஜெபிக்கிறதுக்கு வேறு வழிமுறை இருக்குது. அதை வந்து நீங்கள் தேவனுடைய வார்த்தையை அறிந்து நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். இந்த காரியங்களுக்கு ஜெபிக்கும்போது கர்த்தாவே உமக்கு சித்தமானால் செய்யும் அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்போ உதாரணமாக கவனிங்க, வியாதிகளை நீக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். கர்த்தர் தன்னுடைய ஜனத்துக்கு வெளிப்படுத்தும் போது நானே உன்னை குணமாக்குகிற கர்த்தர் என்று வெளிப்படுத்தி இருக்கிறார். வியாதிகளை உன்னை விட்டு நீக்குவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். உனக்கு மறுபடியும் ஆரோக்கியத்தை வரப்பண்ணி உன் காயங்களை கட்டுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இயேசுவின் தழும்புகளால் குணமானீர்கள் அப்படின்னு வேதம் நமக்கு போதிக்கிறது. நம்முடைய வியாதிகள் நீங்க வேண்டும் என்பதற்காகவே இயேசு சிலுவையில் நம்முடைய வியாதிகளை சுமந்தார். நம்முடைய வியாதிகள் நீக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே இயேசு சிலுவையில் நம்மீது வர வேண்டிய சாபத்தை அவரே சுமந்தார். நாம் குணமாக வேண்டும் என்பதற்காக இயேசு அடிக்கப்பட்டார். காயங்கள் உண்டானது அவருடைய சரீரத்தில். ஏன்? நாம் குணமாக்கப்பட வேண்டும் என்பதற்காக. புரியுதா? இயேசுவுடைய ஊழியத்தை நாம் கவனிக்கும்போது இயேசு மக்களை குணமாக்குகிறவராக சுற்றி திருந்தார். அப்போ வேதாகமத்தின் அந்த வெளிச்சத்தில் நம்ம பார்க்கும்போது தேவனுடைய மனம் நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது, தேவனுடைய சித்தம் நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. தேவனுடைய சித்தம் என்ன? உனக்கு வியாதி இருந்துச்சா நீ குணமாகணும். அதுதான் தேவனுடைய சித்தம், அதுதான் தேவனுடைய விருப்பம்.
நான் அப்போ ஒரு வியாதியஸ்தனுக்காக ஜெபிக்கும்போது, கர்த்தாவே இந்த மனுஷனை குணமாக்கும்னு நம்பிக்கையோட, விசுவாசத்தோட, எதிர்பார்ப்போடு ஜெபிக்க வேண்டும். ஏன்னா அவருடைய வார்த்தை அவருடைய சித்தத்தை ஆல்ரெடி எனக்கு வெளிப்படுத்திருச்சு. தேவனுடைய வார்த்தை அவருடைய சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்தி காமிச்சிருக்கிறது நிமித்தம் நான் இப்போ தைரியமாக ஜெபிக்கலாம். ரைட்? கேள்விக்குறியோடு ஜெபிக்கணும்னு அவசியம் கிடையாது. ரைட்? தைரியமாக கர்த்தர் குணமாக்குவார், கர்த்தர் இந்த வியாதியை நீக்குவார், இந்த மனிதன் குணமடைவான், இவனுக்கு தெய்வீக சுகம் உண்டாகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட, விசுவாசத்தோட, எதிர்பார்ப்போட ஜெபிக்கலாம். அதைத்தான் இங்கே வேதம் போதிக்கிறது. புரியுதா? ரைட்? இப்போது உங்களுக்கு திருமணம் ஆகணும்னு நீங்கள் ஜெபிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஜெபிக்க உங்களுக்கு ஆசை, திருமணம் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது. அப்போ நான் திருமணம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்க, கர்த்தர்கிட்ட போய் ஜெபிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்போ நீங்கள் போய் எப்படி ஜெபிக்கணும்? கர்த்தாவே உமக்கு சித்தமானா எனக்கு திருமணம் ஆகட்டும், இல்லை நான் அப்படியே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜெபிப்பீங்களா? கிடையாது. ஏன்னா பாருங்கள், கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாரு? மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்லன்னு ஆல்ரெடி சொல்லிட்டார். ஒரு சில மக்கள் தான் தேவ ராஜ்யத்தின் பிரயோஜனத்திற்காக திருமணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தங்களே கர்த்தருக்கென்று கன்சிக்ரேட் பண்ணி ஒப்பு கொடுத்து வாழ்கிறாங்க ஒரு சிலர். ரைட்? அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் பைபிளில் போதிக்கப்படுகிறது. நம்ம ஆண்டவராக இயேசுவே சொன்னார் இல்லையா? ஆனால் பொதுவாக அந்த மாதிரி ஆட்கள் ரொம்ப கம்மி. அந்த மாதிரி ஆட்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நமக்கும் கல்யாணத்துக்கும் ஒத்த போகாதுன்னு ஆல்ரெடி அவங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் அப்படி அழைக்கப்பட்டவங்க கிடையாது. இந்த மாதிரி ஆட்களுக்கு திட்டமும் தெளிவுமாக தெரியும். ரைட்? நமக்கும் கல்யாணத்துக்கும் செட் ஆகாது, நாம் தேவ ராஜ்யத்திற்கென்று ஊழியத்திற்கென்று அழைக்கப்பட்டவன். ரைட்? எனக்கு திருமணம்லாம் கிடையாது, எனக்கு இந்த திருமணமாகி மனைவி பிள்ளைகள் இது நமக்கு இல்லை. நம்ம தேவ ராஜ்யத்திற்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஆட்கள். நமக்கு கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய சித்தத்தை நல்லா வைராக்கியமாக ரைட் செயல்படுத்துவது தான் நமக்கு கொடுக்கப்பட்ட பங்கு அப்படின்னு அவங்களுக்கு நல்லா தெரியும், ஆழமாக நல்லா தெரியும் அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம். ரைட்? புரியுதா? அதனால் அந்த மாதிரி ஆட்கள் சொற்ப ஜனங்கள் தான், ரொம்ப சொற்பத்துலேயும் சொற்ப ஆட்கள் தான் அந்த மாதிரி ஊழியம் பார்க்குறவங்க. புரியுதா? மற்ற ஆட்களுக்கெல்லாம் திருமணம் அதுதான் தேவ சித்தம். புரியுதா? ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன சொல்கிறாரு? மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதில்லை, மனைவியை கண்டடைகிறவன் கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பெறுகிறான் என்று வேதம் போதிக்குது. அப்போ நான் கர்த்தாவே உமக்கு சித்தமானாலும் எனக்கு திருமணம் பண்ணி கொடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல நான் அப்படியே இருக்கிறேன் ரைட் அப்படின்னு ஜெபிக்கணும்னு அவசியம் கிடையாது. தைரியமாக தேவ வார்த்தையின் வெளிச்சத்தினால விசுவாசத்தோட, நம்பிக்கையோட, எதிர்பார்ப்போட கர்த்தாவே எனக்கு நல்ல மனைவியை கொடுங்க ரைட் அப்படின்னு ஜெபிக்கலாம். அந்த ஜெபத்தை கர்த்தர் நிச்சயமாக கேட்பார், அந்த ஜெபத்துக்கு பதில் உண்டு. ஹல்லேலூயா. புரியுதா? இதைத்தான் இந்த வசனம் நமக்கு போதிக்கிறது. இப்போ நீங்கள் வாழ்க்கையில் செழிக்கணும்னு விரும்புகிறீங்க, முன்னேறணும்னு விரும்புகிறீங்க, வெற்றி பெறணும் அப்படின்னு விரும்புகிறீங்க அப்படின்னா, கர்த்தாவே உமக்கு சித்தமானாலும் எனக்கு செழிப்பு கொடுங்க, இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு ஜெபிக்கிறது தான் பைபிள் பிரகாரமான ஜெபமே கிடையாது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் என்று வேதம் போதிக்கிறது. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், பெருகச் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்து அவனை காரிய சித்தியுள்ளவனாக மாற்றினான், அவனுடைய கையின் கிரியைகளை ஆசீர்வதித்தார் என்று வேதம் போதிக்கிறது. நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. கர்த்தர் நம்முடைய கையின் கிரியைகளை ஆசீர்வதிப்பார் என்று வேதம் போதிக்கிறது. நான் ஒரு சில வசனங்களை சொல்கிறேன் உங்களுக்கு. இப்படி எத்தனையோ வசனங்கள் பக்கமாக பைபிள் இருக்குது. ரைட்? இதெல்லாம் பார்த்துட்டு கர்த்தாவே ரைட் உமக்கு சித்தமானால் என்னை ஆசீர்வதியும், உமக்கு சித்தமானால் என்னை செழிக்க செய்யும், உமக்கு சித்தமானால் எனக்கு கொஞ்சம் முன்னேற்றத்தை கொடும், இப்படி ஜெபிக்கிறதெல்லாம் சரியான ஜெபமே கிடையாது. பாருங்கள், ஒரு சிலர் அந்த விதத்தில் போகிறாங்க. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. நம்ம பைபிளை நல்லா படித்து ஆதி ஆமத்திலேருந்து வெளிப்படுத்தின சுவிசேஷம் வரைக்கும் கர்த்தர் செழிப்பு குறித்து என்ன சொல்கிறாரு? ரைட்?
வேலையை குறித்து என்ன சொல்கிறாரு, தொழிலை குறித்து என்ன சொல்கிறாரு, கையின் கிரியைகளை குறித்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு வாசித்து கற்றுக்கொண்டு அந்த வார்த்தைகளின் வெளிச்சத்தில் தைரியமாக கர்த்தாவே என் வேலையை ஆசீர்வதிங்க, என் தொழிலை ஆசீர்வதிங்க, என் கையின் கிரியைகளை ஆசீர்வதிங்கன்னு ஜெபிக்கணும். ரைட்? எனக்கு பெருக்கத்தை கொடுங்க. கர்த்தர் என்ன சொல்கிறாரு, மேலும் மேலும் பெருக்கம் பண்ணுவார் அப்படின்னு தான் வேதம் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறது. பெருக்கம் தேவனின் சித்தம். கர்த்தர் பெருக்கத்தின் தேவனாக இருக்கிறார். அப்போ நீங்கள் பெருக வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம், தேவனுடைய மாறாத சித்தம். அப்போ அந்த வெளிச்சத்தின் அடிப்படையில் தைரியமாக ஜெபிக்கணும். கர்த்தாவே என்னை பெருக செய்யுங்க. புரியுதா? இந்த வசனத்தோடைய அப்ளிகேஷனை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வார்த்தையின் வெளிச்சத்தின்படி விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நாம் ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும். ராஜ்யத்தின் காரியங்களில் கூட, தேவராஜ்யத்தின் காரியங்கள், ரைட், அரசாங்கத்தின் காரியங்கள், பூமியில் இருக்கிற ராஜ்யங்களின் காரியங்கள், பரலோக ராஜ்யத்தின் காரியங்களை கூட வேதம் நமக்கு பல காரியங்களை கொடுத்திருக்கிறது, பல வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறது. தேவன் தன்னுடைய இருதயத்தை நமக்கு பல விதங்களில் வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்போ வார்த்தையை வாசித்து அதை கற்றுக்கொண்டு அந்த வெளிச்சத்தின் அடிப்படையில் நாம் நம்முடைய தேசத்தின் அரசாங்கங்களுக்காக ஜெபிப்பது, தேவ ராஜ்யத்தின் கிரியைகளுக்காக ஜெபிப்பது, மக்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபிப்பது, இது எல்லாமே இந்த வார்த்தையின் வெளிச்சத்தின்படி நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். முதல்ல போய் பைபிளை படித்து அந்த பைபிளில் இந்த காரியங்களை குறித்துலாம் வேதம் என்ன சொல்லியிருக்குது அப்படின்னு கற்றுக்கொண்டு அந்த வார்த்தைகளின் வெளிச்சத்தின் அடிப்படையில் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு தைரியமாக நாம் ஜெபிக்க வேண்டும். அந்த ஜெபங்களுக்கு பதில் உண்டு. ஹல்லேலூயா. இதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. புரியுதா? நான் இப்போ பாருங்கள், ஒரு சில காரியங்கள் பைபிளில் எழுதப்படலை. அப்படி எழுதப்படாத காரியங்களுக்கு நாம் ஆவியானவர் இடத்துல கேட்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், கர்த்தர் நல்ல மனைவியை கொடுப்பார்னு போட்டிருக்குது, ஆனால் எந்த பெண்ணை உங்களுக்கு கொடுப்பார்னு போட்டிருக்குதா? போடலை இல்லையா? ஹல்லேலூயா. எல்லாரும் வேலை பார்க்கணும் அப்படின்னு போட்டிருக்குது பைபிளில். வேலை பார்க்கலன்னா சோறு கிடையாது அப்படின்னு போட்டிருக்குது, சாப்பிடக்கூடாதுன்னு போட்டிருக்குது இல்லையா? ஆனால் என்ன வேலை பார்க்கணும், உங்களுக்காக தேவன் வைத்திருக்கிற திட்டம் என்ன அப்படின்றது பைபிளில் எழுதப்படலை இல்லையா? நீங்கள் என்ன வேலை செய்யணும், கர்த்தர் உங்களுக்கு என்ன பாதையை வச்சிருக்கிறாரு அப்படின்றது பைபிளில் ஸ்பெசிஃபிக்காக எழுதப்படலை. அப்போ அந்த காரியங்கள்லாம் நான் ஆவியானவர் மூலமாக அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் முன்பாக காத்திருந்து கர்த்தர்கிட்ட கேட்டு, கர்த்தாவே எனக்கு நான் கல்யாணம் பண்ண வேண்டிய அந்த மனைவி யாருன்னு எனக்கு காண்பீங்க, என்னை வழி நடத்துங்க, நான் சரியாக நீங்கள் எனக்காக வைத்திருக்கிற பெண்ணை திருமணம் பண்ணணும், ரைட் அப்படின்னு ஜெபித்து கேட்கும்போது ஆவியானவர் வழி நடத்துவார், வெளிப்படுத்துவார். நான்லாம் அப்படி தான் ஜெபித்தேன். நான் கல்யாண திருமணத்துக்காக ஜெபிக்கும்போது எனக்கு எந்த பெண்ணெலாம் தெரியாது, வார்த்தையின் அடிப்படையில் ஜெபித்தேன். ரைட், சரியான பெண்ணை திருமணம் பண்ணும்படி ஆவியானவர் வழி நடத்தினார். என் மனைவியோட இன்ட்ரடக்ஷன் எனக்கு கிடச்சப்ப அதை குறித்து ஜெபித்தோம் எங்கள் வீட்டில். நான் எங்கள் அம்மா, எங்கள் குடும்பத்தார் எல்லாம் ஜெபித்தோம் பாருங்க. ஜெபிக்கும்போது ஆவியானவருடைய வெளிப்பாடு எங்களுக்கு உண்டானது. அதன் அடிப்படையில் தான் திருமணம் செஞ்சோம். ஹல்லேலூயா. இப்போ நான் ஊழியம் பார்த்துட்டு இருக்கிறது ஆவியானவர் வெளிப்படுத்தினார். நீ உனக்கு ஊழியத்துக்கு அழைப்பு இருக்குது, இந்த ஆஃபீஸ் உனக்கு இந்த காரியங்களை நீ செய்யணும் அப்படின்னு ஆவியானவர் வெளிப்படுத்துறதுனால அந்த வெளிப்பாட்டின் அடிப்படையில் இந்த காரியங்கள்லாம் செஞ்சிட்ருக்குறோம். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் வெளிப்பாடுகளை வச்சுருக்கிறார். உங்களுக்கான வெளிப்பாடுகளை கர்த்தர் வச்சுருக்கிறார். கேட்டால் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்போ பாருங்கள், ஜெபத்துக்கு அடிப்படை என்ன? ரைட், தேவ சித்தத்தை குறித்த வெளிச்சம். நான் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உதாரணத்துக்கு லேவியராகமம் போங்க. லேவியராகமம் ஹல்லேலூயா டு ஜீசஸ் 24ஆம் அதிகாரம். இங்கே ஒரு ஹல்லேலூயா 10ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். அக்காலத்தில் இஸ்ரவேல் ஜாதியான ஸ்திரிக்கும்
எகிப்திய புருஷனுக்கும் பிறந்த புத்திரன் ஆகிய ஒருவன் இஸ்ரவேல் புத்திரரோடே கூட புறப்பட்டு வந்திருந்தான். இவனும் இஸ்ரவேலனாகிய ஒரு மனிதனும் பாளையத்தில் சண்டை பண்ணினார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் ஜாதியான அந்த ஸ்திரியின் மகன் கர்த்தரின் நாமத்தை நிந்தித்து தூஷித்தான். அவனை மோசேயின் இடத்தில் கொண்டு வந்தார்கள். அவன் தாயின் பேர் செலோமெத். அவள் தான் கோத்திரத்தானாகிய திப்தியரின் குமாரத்தி. கர்த்தரின் வாக்கினால் தங்களுக்கு உத்தரவு வரும் மட்டும் அவனை காவல்படுத்தினார்கள். கவனிங்க, இந்த பைபிளில் இந்த மாதிரி பலவிதமான வெளிப்பாடுகள் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் என்ன பண்ணணும்னு இவங்களுக்கு தெரியல. ரைட், இந்த இடத்துல தூஷிச்சிருக்கிறான், கர்த்தரை தூஷணம் பண்ணியிருக்கிறான். இவனு என்ன பண்ணணும்? ரைட், இதை குறித்து கர்த்தர் என்ன நினைக்கிறாரு? கர்த்தருடைய ஆலோசனை என்ன? கர்த்தருடைய மனம் என்ன? நீங்கள் இங்கிலீஷில் இந்த வசனத்தை எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா, த மைண்ட் ஆஃப் த லார்ட் மைட் பி நோன் அப்படின்னே வரும். எது வரைக்கும் அவனை காவலில் வச்சுருந்தாங்கன்னா, கர்த்தருடைய மனது இன்னது அப்படின்னு அறிந்து கொள்ளும் மட்டும் அவனை காவலில் வச்சுருந்தாங்களாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். புரியுதா? கர்த்தருடைய மனம் அவங்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிற வரைக்கும், கர்த்தர் தன்னுடைய இருதயத்தின் யோசனையை வெளிப்படுத்துகிற வரைக்கும் அவங்க எந்த ஆக்ஷனும் எடுக்கலை, காத்திருந்தாங்க. கர்த்தர் முன்பாக அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்காக அவரை நோக்கி காத்திருந்து ஜெபித்தார்கள். கர்த்தர் வெளிப்படுத்தினார். இதே விதமாக என்னாகமம் போங்க. என்னாகமம் 27ஆம் அதிகாரம் பாருங்கள். 27ஆம் அதிகாரம். இங்கேயும் ஒரு 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 புது மேட்ரு வருது. ரைட், பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த காலங்கள்லாம் தாப்பனுடைய சொத்து அதெல்லாம் பசங்களுக்கு அப்படியே பாஸ் பண்ணிடுவாங்க. பெண்கள்லாம் அவங்க கணவன் வீட்டுக்கு போயிடுவாங்க இல்லையா, கணவனுடைய ஆஸ்தி தான் அவங்களுக்கு உண்டாகும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்படி இருக்கிறப்ப இங்கே யோசேப்பின் வம்சத்தில் வந்த ஒரு மனுஷனுக்கு பையனே கிடையாது, எல்லாமே பெண்கள். ரைட், அப்போ அவங்க மோசே முன்பாக தங்களுடைய காரியத்தை சமர்ப்பிக்கிறாங்க. அது என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். என்னாகமம் 27 1ஆம் வசனம். யோசேப்பின் குமாரனாகிய மானாசேயின் குடும்பங்களில் மானாசேயின் குமாரனாகிய மாக்கீரின் மகனான கிலியாத்துக்கு பிறந்த ஏபேருக்கு புத்திரனாயிருந்த செலோப்பியாத்தின் குமாரத்திகளாகிய மக்லால், நோவால், ஒக்லால், மில்கால், திர்சால் என்பவர்கள் ஆசரிப்பு கூடார வாசலிலே மோசேக்கும் ஆசாரியனாகிய எலாயேசாருக்கும் பிரபுக்களுக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நின்று, தங்கள் தாப்பன் வனாந்தரத்தில் மரணமடைந்தார், எங்கள் தாப்பன் வனாந்தரத்தில் மரணமடைந்தார், அவர் கர்த்தருக்கு விரோதமாக கூடின கோராகின் கூட்டத்தாரில் சேர்ந்தவர் அல்ல, தம்முடைய பாவத்தினாலே மரித்தார், அவருக்கு குமாரர் இல்லை. எங்கள் தாப்பனுக்கு குமாரன் இல்லாததினால அவருடைய பேர் அவருடைய வம்சத்தில் இல்லாமல் அற்று போகலாமா? எங்கள் தாப்பனுடைய சகோதரருக்குள்ளே எங்களுக்கு காணியாட்சி கொடுக்க வேண்டும் என்றார்கள். மோசே அவருடைய நியாயத்தை கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு போனான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி தன்னுடைய விருப்பத்தை, தன்னுடைய எண்ணத்தை, தன்னுடைய மனதை வெளிப்படுத்தினார். அதான் மிச்சம் இருக்கிற சாப்டர். இந்த மாதிரி பாருங்கள், தேவன் தன்னுடைய மனதை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். தன்னுடைய மக்கள் தன்னுடைய சித்தத்தை தேடும்போது தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அதனால் நாமும் கர்த்தரிடத்தில் போய் கேட்கணும், கர்த்தாவே இதை குறித்த சித்தம் என்ன? ரைட், சரி, திருமணம் பண்ணணும்னு சொன்னீங்க, எந்த பொண்ணு? வேலை பார்க்கணும், நீங்கள் என்ன வேலை? படிக்கணும்னு சொல்லியிருக்கீங்க, படிக்கிறது நல்லது, ஞானம் நல்லது, என்ன படிக்கணும் நான்? ரைட், ஹல்லேலூயா. இப்படி பல காரியங்களில் இப்போல்லாம் பாருங்கள், குறிப்பாக பரிந்துரை செய்கிறவங்கெல்லாம் பாருங்கள், இந்த ராஜ்யத்தின் காரியங்கள், தேசத்தின் காரியங்கள், இதுக்கெல்லாம் ஜெபிக்கும்போது அவசரப்படக்கூடாது. இன்றைக்கி பாருங்கள், நீங்கள் கேட்குறதெல்லாம் நம்பக்கூடாது. குறிப்பாக ஒரு தேசத்தின் காரியங்கள், தலைவர்களின் காரியங்கள், தேசத்துக்கு விரோதமாக தேசம் எழும்புகிறது, இப்படி பல காரியங்கள் இருக்குது, யுத்தங்கள். இது எல்லாத்தையும் நீங்கள் கவனிக்கும்போது அவன் நியூஸில் சொல்கிறது, பேப்பரில் எழுதுனது எல்லாத்தையும் அப்படியே நம்பிடாதீங்க. டைம் எடுத்து கர்த்தர்கிட்ட கேளுங்க, கர்த்தாவே இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த 2 தேசம் யுத்தம் பண்ணுறாங்க, இதை குறித்த உம்முடைய எண்ணம் என்ன?
உம்முடைய இருதயம் இதை குறித்து என்ன, இதை குறித்த வெளிச்சம் என்ன, நீங்கள் இதை குறிச்செல்லாம் என்ன நினைக்கிறீங்க, இதை எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு கேட்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா மீடியா ஹவுசஸுக்கெலாம் அவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்குது. அவங்க ஒரு சிலர் சப்போர்ட் பண்ணுவாங்க, ஒரு சிலரை எதிர்ப்பாங்க, ஒரு சில காரியங்களை அவங்களுக்கு விருப்பமானவங்களுக்கு சாதகமாக பேசுவாங்க, அவங்களுக்கு பிடிக்காதவங்களுக்கு விரோதமாக வேறு மாதிரி சொல்லுவாங்க. சில சமயம் நல்லவங்களை கெட்டவங்கள சித்தரிப்பாங்க, கெட்டவங்களை நல்லவங்கள சித்தரிப்பாங்க. இதெல்லாம் உலகத்தில் நடக்கிற காரியங்கள். சில சமயம் வெளியில் காண்பிக்கிற படமும் ஆக்சுவலாக அங்கே கிரவுண்டில் இருக்கிற ரியாலிட்டியும் வேறையாக இருக்கும். ஒரு சில இப்போ இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் குறிப்பாக பாருங்கள், சரித்திர அறிவே கிடையாது. சரித்திர அறிவு ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்றைக்கி என்ன நடக்கிறதுன்றதை மட்டும் வச்சு நம்ம ஒரு காரியத்தெல்லாம் நிர்ணயம் பண்ணக்கூடாது. கொஞ்சம் சரித்திரத்தில் போய் பார்க்கணும், இது எங்கே ஆரம்பிச்சிச்சு, ஏன் ஆரம்பிச்சிச்சு, எப்படி ஆரம்பிச்சிச்சு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் பாருங்கள். ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்டே இல்லாமல் ஒரு காரியத்தை நம்ம தனியாக பார்த்தோம்னா சில சமயம் நம்மளுக்கு விளங்காது, புரியாது. ஹல்லேலூயா. ஆனால் இந்த பரிந்துரை ஜெபம் பண்ணுறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏதாவது ஒரு காரியம் வருது உங்கள் கண்ணுக்கும், ஆவியானவர் இந்த காரியங்களை குறித்து நீங்கள் ஜெபிக்கணும் அப்படின்னு காமிக்கிறாரு அப்படின்னா, கர்த்தாவே உங்கள் இருதயத்தை உங்கள் மனசை எனக்கு முதல் சொல்லிக் கொடுங்க இந்த காரியங்களை குறித்து அப்படின்னு கேளுங்க. நானும் அப்படி தான் ஜெபிப்பேன். இப்போ ஏதாவது 2 தேசங்கள் யுத்தம் பண்ணுது, இல்லை இந்த ஒரு சில காரியங்கள்லாம் நம்ம தேசத்தில் நடக்குது, இல்லை எனக்கு கர்த்தர் கொடுத்த பொறுப்புகள் இருக்குது, ஒரு சில தேசங்கள் ஒரு சில காரியங்கள்லாம் இருக்குது. அப்போ அந்த காரியங்கள் அந்த அந்த அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வெளியில் வரும்போது, சரி கர்த்தாவே இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்பேன் கர்த்தர்கிட்ட. அவர் என்ன சொல்கிறாரோ அதன் அடிப்படையில் தான் ஜெபிப்பேன். நியூஸில் பார்க்குறதெல்லாம் நம்புறது கிடையாது. நான் பேப்பரில் வாசிக்கிறதெல்லாம் நம்புறது கிடையாது. கர்த்தர்கிட்ட கேட்பேன். ஏதாவது பேப்பரில் வாசித்தா கூட, கர்த்தாவே இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நியூஸில் எதாவது பார்த்தீங்கன்னா கர்த்தாவே இதை குறித்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உண்மை என்ன, கர்த்தர் காமிப்பார், கர்த்தர் போதிப்பார். நான் ஜெபம்லாம் அதன் அடிப்படையில் தான் ஜெயிப்பேன். கர்த்தர் எனக்கு என்ன வெளிச்சம் கொடுக்குறாரோ அதன் அடிப்படையில் தான் நான் ஜெயிப்பேன். ஹல்லேலூயா. அது எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது பாருங்க. பதில் பெற்றுக்கொள்வதற்கு ரொம்ப உதவியாக இருக்குது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். கர்த்தர்ட்ட இந்த விதமாக கேளுங்க, என்கொயர் பண்ணுங்கள், அவர் தன்னுடைய மனதை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் ஜெபத்துக்கு அஸ்திபாரம் என்ன, கர்த்தருடைய சித்தத்தை குறித்த வெளிச்சம். அந்த வெளிச்சத்தின் அடிப்படையில் தான் மற்ற எல்லாமே. அந்த வெளிச்சம் இல்லாமல் விசுவாசம் கிடையாது, நம்பிக்கை கிடையாது, வல்லமையுள்ள ஜெபம் கிடையாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்போ அவருடைய சித்தத்தை அறிவதற்கான எல்லா முயற்சியும் எடுங்க. நல்லா பைபிள் வாசிங்க, கர்த்தரோடு ஒரு நல்ல உறவை வளர்த்து கொள்ளுங்க, காரியங்களை குறித்து கர்த்தரை விசாரிங்க, கர்த்தர்கிட்ட கேளுங்க, கர்த்தர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.